ஆனால் அது கொக்கு மீனுங்கண்ணா குழந்தைங்களுக்குலாம் சளி பிடிக்காது. இது வந்து கிழங்கா மீன். அப்படியே அந்த சட்னிக்கும் அதுக்கும் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் ஃபுட் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குட்டி கேரளா என்று அழைக்கப்படுகிற பூலாம்பட்டியில் இருந்து தாங்க வீடியோ நம்ம கவர் பண்ண போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இயற்கை எழில் கொஞ்சம் இந்த பூலாம்பட்டியில் உங்களுக்கு போட்டிங் எல்லாம் இருக்குங்க. ஒரு நபருக்கு 100 ரூபாய் கட்டணம். அதே போல் நீங்கள் இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போகிறீங்க அப்படின்னா 10 ரூபாய் கட்டணம் வாங்குகிறாங்க. ஸோ போக வர 20 ரூபாய் உங்களுக்கு கட்டணமாக வாங்கப்படுது. அது மட்டும் இல்லைங்க, இங்கே குடும்பத்துடன் ஒரு நாள் சுற்றுலாவாக இங்கே நீங்கள் வந்துட்டு போக முடியும். காவேரி கரையோரம் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பூலாம்பட்டி ஊரில் மீன் உணவுகள் மிக பிரசித்தி பெற்றதுங்க. இந்த மீன் உணவுகளை பற்றி தான் இந்த வீடியோ முழுசும் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாம் வந்திருக்கிறது செல்வி மெஸ் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். அவங்க என்னென்ன சமையல் செய்கிறாங்க, மீன் உணவுகள் எப்படியெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். சரி வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கொக்கு மீனுங்கண்ணா சாப்பிட சாப்பிட அப்படியே சூப்பராக இருக்கும். சரி, குழந்தைங்களுக்குலாம் சளி பிடிக்காது. அப்படியே நெய் சக்கரை மாதிரி கரையும் இந்த மீன். ஓகே ஓகே ஓகே. அடுத்தது இது வந்து கிழங்கா மீன். முள்ளே வராது, கிழங்கா மீன், கடல் மீன். அது வந்து முள்ளே இல்லாதவங்களுக்கு கேட்டால் கொடுப்போம். இதில் வந்து ஜிலேபி மீன் தாங்கண்ணா. ஆனால் இது வந்து ஜிலேபி மீன். அப்படியே லட்டு லட்டா அப்படியே லட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்படியே லட்டு எப்படி இருக்கோ அப்படியே வாயில் அள்ளி போட்டால் லட்டு எப்படி சாப்பிட்ற மாதிரி இருக்குமா அந்த மாதிரி இருக்கும். இந்த மீன் இது வந்துங்கண்ணா கட்லா மீன். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கட்லா மீன் வந்து முள் இல்லாதவங்களுக்கு கேட்டால் கொடுத்துக்கலாம். இது வந்து நெய் மீன் சொல்லுவாங்கண்ணா. நெய் மீன் பாப்லேட்டு. இது வந்து ரூபா. அப்படியே ரூபாவை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். இது வந்துங்கண்ணா ஆத்து ஜிலேபி. அப்படியே கல்லில் போட்டு அப்படியே ஒரே உரி தான் உரிச்சா அப்படியே சூப்பராக இருக்கும். கரும்பு உரிக்கிறத விட மீனை உரிங்க, சூப்பராக இருக்கும். அப்படியே வாங்க கல் மீனுக்கு போகலாம். கல் மீன் வந்து ரெடி ஆகிட்டே இருக்கு. அப்படியே கேட்குறவங்களுக்கு அப்படியே சுட அப்படியே வாரிக்கொண்டே கொண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். காரம் கேட்குறவங்களுக்கு காரம், சட்னி, அதுக்கு சட்னி ஒன்று கொடுப்போம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே அந்த சட்னிக்கும் அதுக்கும் தொட்டு சாப்பிட்டா அப்படியே நாக்கில் இன்னும் கொஞ்சம் மீன் சாப்பிட்டுட்டே இருக்கலாமான்னு தோணும். அந்த அளவுக்கு இருக்கும். சாப்பாட்டுக்கு போகலாம் வாங்க. அப்படியே சுட சாப்பாடு வடித்து எடுத்து வச்சுருவோங்கண்ணா. மிளகு ரசம் அப்படியே சாப்பிட அப்படியே டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் மோர் கொடுக்க மாட்டோம். தயிர் மோருக்கும் மிளகு ரசத்துக்கும் தான், தயிர் மோருக்கும் மிளகு ரசத்துக்கும் செட் ஆகாது. மிளகு ரசம் தான் சாப்பிடணும். இது வந்து சாப்பாடுங்கண்ணா. அப்படியே சுட சாப்பாடு எடுத்து வச்சுக்கிட்டே இருப்போம். கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குங்கண்ணா. அப்படியே வாங்க உள்ளே போகலாம். அப்படியே நம்மள மீன் கூப்பிடுது. அப்படியே ஜிலேபி மீன் தலைங்கண்ணா ஒரு செட்டு அப்படியே 60 ரூபாய். இப்படியே வந்தா செல்லி மிஸ்க்கு வந்தா மீன் சாப்பிட்டு தான் போகணும்னு தோணும். அந்த அளவுக்கு இருக்கும். வேற லெவலில் இருக்கும். நம்ம செல்வி மிஸ்க்கு போனால் வயிறு நம்ம சாப்பிட்டு போகலாம். அங்கே கொஞ்சம் வயிறு நம்ம போடுறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே நீட்டாக வயிறு நம்ம சாப்பிட்டு வந்துடலாம் அந்த அப்படின்னு நினச்சிட்டு தான் வருவாங்க. அந்த அளவுக்கு இது வந்து ஆரா மீன் இந்த மாதிரி எடுத்து கொடுக்குறவங்களுக்கு ஆர்டர் போட்டுருவோம். ஆரா மீன், அப்புறம் கோழி வறுவல், சில்லி, இது அப்படியே 60 ரூபாங்கண்ணா. சாப்பாடு குழம்பு மீனோட 130 ரூபாய்.
இப்படி கோழி வறுவல், ஆட்டுக்கறி எல்லாமே போட்டுக்கலாம். நீங்களே எடுத்துக்கோங்க. அப்படியே மீன் குழம்பு சாப்பாட்டுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு கல் மீன் இருக்குது, பொரிச்சு மீன் இருக்குது, சாப்பாட்டுக்கு குழம்பு மீன் இருக்குது. உங்களுக்கு என்ன கொடுக்கலாம்? செல்லி மிஸ்க்கு வந்தால் வயிறு நம்ப சாப்பிட்டு போகணும். குழம்பு மீன் அப்படியே செட்டு கணக்காக வரும்னா, செட்டு வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா எங்களுக்கு 2 பீஸ் வச்சுருவோம். எங்களுக்கு தலை வேண்டாம் அப்படின்ட்டாங்கன்னா எங்களுக்கு பீஸாக வச்சுருவோம். பீஸா வச்சா 2, தலைவாழை வச்சா 3. தலைவாழையே காணும், அண்ணனுக்கு பீஸா வச்சிடலாம். வாவ் வாவ் வாவ். வாங்க, மீன் குழம்பு சாப்பாடு ரெடியாக இருக்குது. வாங்க உள்ள வாங்க. எட்ருக்கு வாங்க, உள்ள வாங்க. எட்ருக்கு மீன் குழம்பு சாப்பாடு, கல் மீன், பொரிச்சு மீன் சாப்பாடு எல்லாமே இருக்கு. வாங்க. ஆனால் பொரிச்சு மீன் என்ன சொல்லியிருக்கீங்க? எல்லாத்துலேயும் ஒரு பிளேட் போட்டுடலாமா? நம்ம கடை பூலாம்பட்டியில் இருக்குதுண்ணா, செல்வி மிஸ்ஸு. நம்ம இந்த மீன் வந்துட்டு வறுவலுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மீன் வறுவல், அதுக்கப்புறம் அது மணக்காடு, கார்ன்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோண்ணா. முக்கியமாக இந்த உடம்புக்கு கேடாக இருக்கிற இந்த அஜினோமோட்டோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் நம்பி வரலாம் சாப்பிட்றதுக்கு. அதெல்லாம் நம்ம எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். எல்லாமே பிராண்டடாக இருக்கிற சக்தி மசாலா, ஆச்சி அது மாதிரி மசாலா தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்மக்கிட்ட நம்ம பொருள் நல்லா இருக்குது, அதனால கஸ்டமர் நம்மளை தேடி வராங்க. ஆனால் நம்ம கடை ஓப்பனிங் டைம் வந்துட்டு 9 to நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்கணும். அதுவே சனி ஞாயிறு எல்லா நாளும் இருக்கும். அரசு விடுமுறையாக இருந்தாலும் எல்லா நாளும் நம்ம கடை இதுலேயே இருக்கும். அந்த டேஸ்ட்டும் சரி, அந்த இது சுவையும் சரி மாறாமல் அப்படியே நாங்கள் தருவோம். வாங்க, சிறப்பாக பண்ணிக்கலாம். சாருக்கு 3 ரூபா. ஏங்க, மீன் குழம்பு சாப்பாடு, கல் மீன், பொரிச்சு மீன் எல்லாமே ரெடியாக இருக்குது. சாப்பிட்றீங்களா? வாங்க. வாங்க, சூப்பராக இருக்கும். அப்படியே சாப்பிட்டா அப்படியே சக்கரை மாதிரி இறையணும். ஒக்கு மீன் அந்த அளவுக்கு இருக்கும். வாங்க, செல்லி மிஸ்க்கு வாங்க, சாப்பிடுங்க. நீட்டா போயிட்டே இருக்கலாம். வாரி வாரி கொட்டிக்கிட்டே இருப்போம் ஒக்கு மீனை. என்ன உங்களுக்கு என்னென்ன போடலாம்? 200 ரூபாய்க்கு சில்லி பார்சலா? கொக்கா இது வந்து ஜிலேபி மீனுங்கக்கா. அஞ்சு லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்குங்கண்ணா. கடலை எண்ணெய் தான். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துக்கிட்டே இருப்போம். நல்லா இருக்குண்ணே, சூப்பராக இருக்குது. சாப்பாடு நல்லா இருக்குது. மீன் குழம்பு நல்லா இருக்குது. குழம்பு மீன் நல்லா இருக்குது. குழம்பு மீன் தான் சாப்பிட்டேன். இப்போ நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குங்க. நல்லா மீன் குழம்பு சூப்பராக இருக்குது. குழம்பு மீன், பொரிச்ச மீன், உங்கள்கிட்ட ரசம் எல்லாமே சூப்பராக இருக்குது. நல்லா சரியான ஒரு பிடிக்கலாம். கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். செல்வி மிஸ் நல்லா இருக்கு. சார் கோபி சார் வாங்க. இந்த ஆர்டர் இதில் 3லையும் கொடுத்துடலாம். ஆர்டரு நம்ம எப்பவுமே விரும்பி சாப்பிட்ற அந்த மீன், கொக்கு மீன், அது பேர் சொல்லுங்க. அதில் ஒரு அக்கா, இதில் ஒரு 1/2 கிலோ. அடுத்தது இதில் ஒரு 20-25 பீஸ் போட்டுருங்க. நம்ம ஜிலேபி சாப்பிட்ற மாதிரி பீஸா போடும் இல்லையா, நல்லா கொஞ்சம் பெரிய பீஸாக பார்த்து போடுங்க. இதில் முழு மீனில் கல் மேலே வந்து ஒரு 5 to 10 பீஸ் போட்டு கொடுத்துருங்க. கொஞ்சம் சூடாக
நல்ல வெங்காயம் அந்த சட்னி நம்ம விரும்பி சாப்பிட்ற சட்னி இருக்கும்ல கொஞ்சம் லைட்டாக வச்சு போதும். இது மட்டும் ஆர்டர் மட்டும் சீக்கிரம் கொடுத்துருங்க. இந்த கொக்கு மீன் நல்லா இருக்கும். சாப்பிட சாப்பிட அப்படியே ஒரு தேன் மாதிரி அப்படியே இனிக்கணும், அந்த அளவுக்கு இருக்கும். பூலாம்பட்டிக்கு நீங்கள் ஃபேமிலியோடு வர்றீங்க அப்படின்னா இங்கே மீன் மார்க்கெட் இருக்குது. அங்கேயே நீங்கள் வந்து உயிரோட மீன் எந்த மீன் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா நிறைய வெரைட்டியான மீன்கள் நிறைய வச்சுருக்காங்க. உயிரோடு வாங்கி நீங்கள் இவங்கக்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து சமையல் பண்ணியும் கொடுத்துருவாங்க. நீங்கள் அதையும் கூட நீங்கள் அப்படி கூட நீங்கள் வாங்கி சாப்பிடலாம். இல்லை நீங்கள் வந்து டைரெக்டாகவே ஹோட்டல்லையும் வந்து இவங்கக்கிட்ட நீங்கள் வாங்கி சாப்பிடலாம். ஸோ நீங்கள் பூலாம்பட்டி வந்தீங்கன்னா தவறாமல் மீன் உணவுகளை ருசித்து பாருங்கள். ஏன்னா இங்கே மேட்டூரில் கிடைக்கக்கூடிய மேட்டூர் அணை, அதாவது காவிரியில் கிடைக்கக்கூடிய மீன் வந்து பார்த்திங்கன்னா உலக பிரசித்தி பெற்ற ஒரு மீனுங்க. அதனால் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே நீங்கள் வாங்கி சாப்பிட முடியும். எங்களுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, மீண்டும் இன்னொரு அழகான வீடியோவில் சந்திப்போம்.